வேலை பார்த்துட்டே படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். வேலை பார்த்துட்டே படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஆஃபீஸ் ஹெட் மாஸ்டரோட கோஆப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? அங்கேருந்து நீ ஸ்பாட்டிஃபைல இருக்கியா, ஸ்பாட்டிஃபைல கேட்பியான்னாரு. அப்போ தான் அந்த டிசம்பர் முடிஞ்சு இந்த ஆனுவல் சம்மரி மாரி நம்ம லிசனிங் ஏஜ் ஒன்று கொடுப்பாங்க. உங்கள் லிசனிங் ஏஜ் என்ன ஸ்பாட்டிஃபைல அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத கேள்விகள். இந்த அரசு வேலைக்கு நான் வரல, இந்த மக்களோட நான் திரும்பி போய் வேலை பார்க்கல அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேன் எனக்கு தெரியல சார். சஸ்டெயின் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ திரும்பி பார்க்குறப்ப தான் 11 வருஷம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கே ஒழிய அந்த வணக்கம் டாக்டர் மதன் வர்மா. வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்த வாட்டி யூபிஎஸ்சி தேர்வு கிளியர் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். எந்த ரேங்க் வாங்கியிருக்கீங்க? இந்த தடவை ரேங்க் 784 சார். 784. ஓகே. இந்த வாட்டி நம்ம ரிசல்ட்டில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மருத்துவர்கள் நம்ம ராஜா மைதீன், நீலாரங்க ராஜா மைதீன் மருத்துவர், அருண் பாண்டியன், நீங்கள், நிசாந்த் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மருத்துவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் மருத்துவர் டாக்டர் ஆகிறதுங்கிறதே பெரிய விஷயந்தான். அப்புறம் டாக்டர் ஆனப்புறமும் உங்களுக்கு கலெக்டர் ஆகணுங்கிற எண்ணம் எப்போ வந்துச்சு? யார் அதை சொன்னது, அப்பாவா அல்லது நீங்களா? உங்கள் சாய்ஸா? ஆக்சுவலி 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு சார் நான். அப்போ அப்பா எந்த ஊர்? பெரம்பலூர் மாவட்டம் சார். அப்போ அந்த மீடியாலாம் பேட்டி எடுக்கிறப்ப என்ன பண்ண போகிறீங்க அடுத்துன்னு கேட்குறப்ப அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போகிறேன் அப்படின்னு தான் சொல்ல சொன்னாங்க. அப்போ அந்த லெவலில் தான் இருந்துச்சு. எனக்கு இதை பற்றின புரிதலோ இன்ட்ரெஸ்ட்டோ அப்போ இல்லை. எந்த வருஷம் நீங்கள் 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட் லெவல்? 10th சார். 10th எந்த வருஷம்? 2007 சார். ஓகே. அதுக்கப்புறம் 12th முடிச்சு காலேஜில் 3rd இயரில் தான் சார் எனக்கு ஆர்வம் வந்தது. அதில் இந்த கம்யூனிட்டி மெடிசன் நான் படிக்கிறப்போ இப்போ ஹெல்த்துங்கிறதுல அந்த தனி மனிதனை தாண்டி சமூக காரணிகள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போ ஒரு ஹெல்த்தை நம்ம சரி பண்ணணும், ஒரு பாப்புலேஷனோட ஹெல்த்தை சரி பண்ணணும்னா நான் வெறும் மெடிசன் பத்தாது. கிளீன்லினஸ் இருக்குது, ஹைஜீன் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது, மென்டல் ஹெல்த் இருக்குது. அப்போ இது ஒரு டாக்டரால் பண்ண முடியாத காரியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஏற்பட்ட ஒரு ஓகே. இப்போ நீங்கள் 10th இப்போ மார்க் வாங்கினீங்க, ரேங்க் வாங்கினீங்கன்னா என்ன மார்க் வாங்கினீங்க? அப்போ 1047 சார். 1100க்கு. ஓகே, 1047. வெரி குட். 12th 1167 சார். 1200க்கு. ஓகே. எல்லாமே குட் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸோட தான் வந்திருக்கீங்க சார். எல்லாம் எம்பிபிஎஸ் ஆயிருக்க முடியாது சார். ரைட். எங்கே படிச்சீங்க? எந்த மெடிக்கல் காலேஜ்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி. எஸ். ரைட். வருஷம் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிங்க. முடிச்ச உடனே சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்களா, இல்லை வேறு ஏதாவது வேலையில் சேர்ந்தீங்களா? 2015 கிராஜுவேட் ஆனேன் சார். பொதுவாக அந்த கிராஜுவேஷன் முடித்த உடனே ஒன்று பிஜி ஸ்ட்ரீம்குள்ளே போவாங்க ப்ரிப்பரேஷனுக்கு. எனக்கு அதில் விருப்பம் இல்லாதனால நான் யூபிஎஸ்சின்னு முடிவு பண்ணி தான் வந்தேன். ஆனால் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துட்டு அப்படியே அண்ணா நகரில் கோச்சிங் அப்பயே ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. அரசு மருத்துவராகிறதுக்கு முயற்சி பண்ணி எழுதுனீங்களா? மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போடலாம். அந்த 2015 நான் போனால் ஐஏஎஸ் தாங்கிற முடிவில் தான் சார் இருந்தேன். ஓகே. அப்போ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தேன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாதப்ப சரி இது வேற மாதிரி ஒரு கேமு, இது நம்ம அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு இப்போ 2017 நான் எம்ஆர்பி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் சார், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட். 2018 எழுதுனதுல தான் எனக்கு வேலை கிடைச்சிது சார், அரசு உத்தியோகம். ஓகே. இங்கே அரசு மருத்துவராக நீங்கள்? எஸ் சார். எங்கே ஒர்க் பண்ணீங்க? அரசு உதவி மருத்துவர், சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜனா? 2021 கோவிட் பிரேக் ஆனப்போ ரெக்ரூட் பண்ணாங்க சார் என்ன லிஸ்ட்ல இருந்து. முதல்ல அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் கோவிட் டியூட்டியில் தான் பணிய ஆரம்பித்தேன். அங்கே 6 மாதம் இருந்தேன் சார். அதன் பிறகு கவுன்சிலிங்கில் மதுரை மாநகராட்சியில் தேசிய சிறார் நல திட்டத்தில் இப்போ அங்கன்வாடி குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைங்க அவங்களுக்கான மெடிக்கல் ஆஃபீஸராக அங்கே போனேன். அதுக்கப்புறம் 2023 முடிவில் பெரம்பலூர்லேயே போஸ்டிங் கிடச்சிது சார், ட்ரான்ஸ்ஃபரில். இப்போ நீங்கள் அங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அங்கே பண்ணிட்டு இருக்கும்போதும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார், நான் 15 ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு? ப்ரிலிம்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு 2017 தான் கிளியர் ஆச்சு சார். ஓகே. அப்போவே மெயின்ஸும் வந்து கிளியர் ஆச்சா? இல்லை சார், 2017, 18 2 மெயின்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. 2019 மெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிளியர் ஆச்சு. ஸோ 19 மெயின்ஸ் கிளியர் ஆகி இன்டர்வியூ போனீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ வந்தது ஸ்கோர் இன்டர்வியூவில்? இன்டர்வியூவில் 137 தான் சார் வந்துச்சு அந்த தடவை. ரிட்டன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சார். ஆனால் என்னென்னா கட் ஆஃப் விட 1 மார்க் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால மொத்தமாகவே ஸ்கோர் கம்மி சார்.
இப்போ நீங்கள் கிளியர் பண்ணிருக்கிறது வந்து 3வது இன்டர்வியூ. ஆமாம் சார். ஆனால் போன வாட்டி இன்டர்வியூ பண்ணப்போ நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டீங்க. ஆமாம் சார். இப்போ அதோட கொஞ்சம் ரேங்க் முன்னால் வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. எவ்வளோ மார்க் அதிகரிச்சது போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும்? போன முறை டோட்டல் ஸ்கோரு 911 சார். இந்த தடவை 931. ஓகே. 20 மார்க் டோட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டு. மெயின்ஸில் ஆந்த்ரோவில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சார் ஃபர்ஸ்ட் பேப்பரில். நீங்கள் முதல்லேருந்தே ஆந்திரோ தான் எடுத்தீங்களா, வேறு சப்ஜெக்ட் எடுத்தீங்களா? நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது மெடிக்கல் சயின்ஸ் நம்ம ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லி அங்கே தான் ஆரம்பித்தேன் சார். ஓகே. அதில் ஒரு இருக்க கடினங்கள்லாம் தெரிஞ்சு அப்புறம் அந்த கோவிடுக்கு அப்புறம் எடுத்ததில் ஆந்த்ரோ மாற்றிக்கிட்டேன் சார். ஓகே. ஆந்த்ரோ ஜென்ரலி டாக்டர்ஸ் வந்து ஆந்த்ரோ தான் எடுக்கிறாங்க. ஜெனட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். சிலபஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் இல்லையா ஆந்திரபாலஜி? பட் மெடிக்கல் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க வேண்டியிருக்கும். நிறைய படிக்க வேண்டியது சார் மெடிக்கல் சயின்ஸில். இதில் ஒரு லிமிட்டட் சிலபஸ்ஸு, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் எடுத்து நீங்கள் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்கீங்க ஆந்திரபாலஜி ஆப்ஷனல். எஸ். ஆந்திரபாலஜி ஆப்ஷனல் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு எளிமையாக இருந்ததா? நிச்சயமாக எளிமையாக இருந்தது சார். அதில் சிலபஸ் கம்மி. எனக்கு அந்த பண்பாடு அதை பற்றி படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் நான் வந்து டாவின்சி கோட் ராபர்ட் லாங்டன் ஃபேன் சார். ஒரு சிம்பாலிஸ்ட்டாக அவர் வந்து ஒரு குறியீடுகளை வச்சு ஒரு பண்பாடை எப்படி படிக்கிறது, சமூகங்களை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட எசன்ஸ்லாம் அதில் இருந்தனால எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் படிக்கவும். ஓகே. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர்லாப்பிங்காக இருக்கும் மெடிசனுக்கும் ஆந்திரபாலஜிக்கும். ஜெனட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆமாம் சார். ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி ஆல்மோஸ்ட் நம்ம அங்கே படித்தது இதில் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி. அதனால் டாக்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஆந்திரபாலஜி. எஸ் சார். ஓகே. இந்த வாட்டி கொஸ்டின் கொஞ்சம் கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக வந்து சொன்னாங்களே, அப்படி தானே? உண்மை சார். கொஞ்சம் எதிர்பார்க்காத ஏரியா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் கொஸ்டின்ஸு அந்த மாதிரி இருந்தது. பட்டு தைரியமாக எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மார்க் வரல, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சார். எவ்வளோ டோட்டல் மார்க் எவ்வளோ வந்துச்சு ஆந்திரபாலஜி? ஃபர்ஸ்ட் பேப்பரில் 89 தான் சார் வந்துச்சு. ஓகே. செகண்ட் பேப்பரில் 132 வந்துச்சு. ஜென்ரலி எல்லா சப்ஜெக்டும் irrespective ஆஃப் த சப்ஜெக்ட்ஸு ஃபர்ஸ்ட் பேப்பரில் மார்க் குறையா வருது, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பேப்பர் மோஸ்ட்லி தியரி சார். செகண்ட் பேப்பர் அப்ளைடு சப்ஜெக்ட். அப்ளிகேஷன்ஸ் நம்ம எப்படியாவது எழுதிடலாம், நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் கூட அதில் உதவும், நம்ம சமூகத்தில் பார்க்குறதும் அதில் உதவும். தியரி அதை உணர்ந்து படித்து எழுதி பயிற்சி எடுத்து அந்த ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு உரிய தரத்தோடு எழுதினா தான் அந்த மார்க் வருதோ அப்படின்னு எனக்கு ஒரு அதுவும் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறது வந்து மெயின்ஸ் வந்து above the பேச்சுலர்ஸ் டிகிரி, ஹானர்ஸ் டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார். எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க சில கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ்லாம். நிச்சயமாக சார். அதனால் நம்ம வந்து சில இடத்துல மிஸ் ஆகிறோங்க. ஓகே. அதுலேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் கொடுத்து எழுதுனா கொஞ்சம் நல்ல மார்க் வரும் ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயுமே. அது வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்க்குங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. எஸ் சார். ஓகே ரைட். இப்போ வந்து சஸ்டைண்டாக அந்த எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து நீங்கள் உங்கள் முயற்சியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் 35 வயசு வரைக்கும் எழுதலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் என்ன? இப்போ 33 வயசு. 33 வயசு. மேரேஜ் ஆகிட்டேன் உங்களுக்கு? கல்யாணம் ஆகிடுச்சு சார். ஓகே. ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்குது, ஒய்ஃப்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க? நிச்சயமாக சார். அவங்களும் டாக்டரா? அவங்க டாக்டர் சார். ஓகே. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் சார். அம்மா இப்போ சர்வீஸில் இருக்காங்க, ஹெட் மாஸ்டர் சார். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் டாக்டராக இருந்திருக்கீங்க, அப்புறம் நம்ம கொடுக்குற அந்த மற்ற சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? டிஸ்கஷன், மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கான அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஆமாம் சார். 3 இன்டர்வியூக்குமே நான் மாடல் பர்சனல் டெஸ்ட்டு ஃபஸ்ட் இன்டர்வியூ நம்ம சென்டரில் கொடுத்தது தான். அப்புறம் நம்ம ஆளுமைகள்கிட்ட பேசுகிறது, அந்த இன்ட்ராக்ஷன் செஷன்லாம் நான் பெரம்பலூரில் இருந்தாலும் டிக்கெட் போட்டு வந்து பார்த்துட்டு தான் அதை பண்ணால் தான் எனக்கு மனநிறைவாக இருந்துச்சு சார் அந்த ப்ரிப்பரேஷன். ஸ்கூல் எங்கே படிச்சீங்க? ஸ்கூலு நான் 6ஆம் வகுப்பு வரை தருமபுரியில் அம்மா அப்பா வேலை செஞ்சாங்க, அங்கே படித்தேன். 7 to 10 பெரம்பலூரில் சென்ட் ஜோசப்ஸ் பள்ளி. 11, 12 எஸ்ஆர்வி சமயபுரம் சார். உங்களுடைய ஸ்கூல் இருந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ்க்கு யூஸ் ஆச்சா? நிச்சயமாக சார். இப்போது தருமபுரிலையும் சரி சென்ட் ஜோசப்லேயுமே அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது சார். முக்கியமாக கம்யூனிகேஷனில், ஆங்கில வழி கம்யூனிகேஷன்லேயுமே அது ஒரு எட்ஜ் எனக்கு கொடுத்துச்சு. அதை விட முக்கியமாக 11, 12 எஸ்ஆர்வியில் திரு துளசிதாசன் சார் அவர்களுடைய ஏற்பாடில் நம்ம பல ஆளுமைகளை சந்திக்கிறோம், பல விதமான சிந்தனைகள் வந்து நம்ம யோசிக்கிறது அந்த ஒரு யங் ஏஜில் வந்து வேறு எங்கேயுமே ஸ்கூலில் நடந்திருக்குமான்னு என்னால் யோசிக்க முடியல. 11th 12th எஸ்ஆர்வி நான் அங்கே போகலன்னா இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியுமான்னு என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. ஸோ நிச்சயமாக அந்த காலத்தில் நடந்த பேஸ்மெண்ட் தான் சார். ஸ்கூல் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நிச்சயமாக சார். ஓகே.
இப்போ நீங்கள் அரசு மருத்துவராக இருந்துட்டு திரும்ப படிக்கும் பொழுது அதில் வந்து உங்களுக்கு எப்படி என்கரேஜ்மெண்ட்லாம் இருந்துச்சு? ஏன்னா ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் வேலை பார்த்துட்டே படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். Yes, sir. வேலை பார்த்துட்டே படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஆஃபீஸ் அட்மாஸ்பியரோட கோஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ஆம், 2 விதம் சார். இப்போ அதில் நமக்கு 9 to 4 ஜாபு. ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் நமக்கு கிடைச்சாலே அதில் பெரிய விஷயம் அப்படின்னு. பொதுவாக 8 மணி நேரம் படிக்கணுங்கிறது எதிர்பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த காலம் குறையிறதே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அது எந்த வகையில் அது ஈடு செய்யும்னா, இப்போ நான் பிரைமரி ஹெல்த்தில் இருக்கிறேன், மக்களோடயே இருந்தேன். அவங்களுக்காக அவங்களுடைய நோய்களை சரி செய்கிறது, அறுவை சிகிச்சை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, எதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, எதனால் அவங்களால போய் சர்வீஸ் எடுக்க முடியல, இதெல்லாம் வேலை செய்கிறப்ப அது கொடுக்குற புரிதல் வந்து இன்னும் உத்வேகத்தை தான் கொடுத்துச்சு. அது எனக்கு இன்டர்வியூலையுமே 2 தடவையுமே ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு அந்த 180க்கு மேலே மார்க் வந்தது காரணமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். ஸோ அந்த வகையில் அது ஹெல்ப் பண்ணும். அது நம்ம தேவையான அளவு பேலன்ஸ் பண்ணிக்கணும் சார் 2. இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தமிழ்நாடு பற்றி விஷயங்கள்லாம் கேட்டாங்களா இன்டர்வியூவில்? நான் எதிர்பார்த்து போனேன் சார், தயாராகி போனேன். மார்க் டெஸ்ட்டில் நிறைய கேட்டாங்க. ஆனால் இன்டர்வியூவில் என் டேஃபை தாண்டி போல் 90% என் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சார் இருந்துச்சு கேள்விகள். உங்களுக்கு ஹாபி என்ன? ஹாபீஸ் வந்து மென்டரிங் அண்ட் எமோஷ்னலி சப்போர்ட்டிங் சில்ட்ரன் இன் கேர் சார் ஃபஸ்ட்டு. 2வது வந்து எக்ஸ்ப்ளோரிங் கிட்டார் கார்ட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை ஃபிலிம் மியூசிக். அதில் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா ஹாபியில்? இந்த வருடம் கேட்டாங்க சார், 2த்துலையுமே கேட்டாங்க. இந்த வருடம் எல்லாமே கேட்டாங்க. அது உண்மையாக தான் அவன் சொல்கிறானா, நேர்மையாக அது சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் இதாவது முதல் இது வந்து சில்ட்ரன் கேர் பற்றி அது என்ன கேள்வி கேட்டாங்க? அது நான் 5 பேர் முடிச்சு கடைசியாக திருப்பி சேர்மன் கேட்குறப்ப, ஸோ யூ மென்டார் சில்ட்ரன், என்ன போய் சொல்வீங்க, டாக்டர் படிக்காதீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வீங்களா அப்படிங்கிற மாரி கேட்டார். நான் சொன்னேன் அப்படி இல்லை சார், நான் ஐ ஆஸ்க் தெம் டு ஃபாலோ வாட் தேர் ஹார்ட் வாண்ட்ஸ். தவிர இது வந்து வெறும் மென்டாரிங் மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல, வெறும் கரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து மிக பேசிக்கான சப்போர்ட் சிஸ்டமான ஃபேமிலி இல்லாத குழந்தைங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டாக, ஒரு அண்ணனா, ஒரு அக்காவாக நாங்கள் இருக்கணுங்கிறது தான், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட எய்மு அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது 2வது கிடார் இது எக்ஸ்ப்ளோரேஷன் பேஸ்ட் ஆன் ஃபில்ம் மியூசிக். எஸ் சார். அதில் எப்படி கேட்டாங்க? ஆரம்பமே அங்கே தான் சார், சேர்மன் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ யூ ப்ளே கிட்டார், நேம் சம் ஃபிலிம் மியூசிக். நான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருந்தனால ஃபிலிம் மியூசிக்கில் வாசிக்கிற கிட்டாரிஸ்ட்டு உனக்கு பிடிச்ச ஆள் 2 பேர் சொல்லு இந்தியாவில் அப்படின்னாரு. நான் வந்து இளையராஜாவோட கிட்டாரிஸ்ட்டை மிஸ்டர் சதானந்தம், மிஸ்டர் கிட்டார் பிரசன்னா, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அப்புறம் கிட்டார் பிரசன்னான்னு சொன்ன உடனே அவர் பேரே கிட்டார் பிரசன்னாவா அப்படின்னாரு. அவர் ஸ்பாட்டிஃபைல இருக்காரா அப்படின்னு கேட்டார். அங்கேருந்து நீ ஸ்பாட்டிஃபைல இருக்கியா, ஸ்பாட்டிஃபைல கேட்பியான்னாரு. அப்போ தான் அந்த டிசம்பர் முடிஞ்சு இந்த ஆனுவல் இந்த ஒரு இதுமாரி போடுவாங்க சார், சம்மரி மாரி, நம்ம லிசனிங் ஏஜ் ஒன்று கொடுப்பாங்க. உங்கள் லிசனிங் ஏஜ் என்ன ஸ்பாட்டிஃபைல அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத கேள்விகள். உண்மையாக அது நிஜமாக நான் பண்ணியிருந்தா. ஸ்பாட்டிஃபைல இருக்கீங்களா? இருக்குங்க சார். என்ன லிசனிங் ஏஜ் என்ன உங்களுக்கு? லிசனிங் ஏஜ் எனக்கு 48 சார். ஓ, லிசனிங் ஏஜுங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? அது நம்ம எந்த சாங்ஸ் அதிகமாக கேட்குறோங்கிறத வச்சு அது ஒரு ஆல்கரிதம் வச்சு போடுறாங்க சார். அதாவது இல்லை 48னா 40 அந்த மாதிரி வயசுள்ள பாட்டு 80களில் உள்ள பாடல்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது. ஓகே, லிசனிங் ஏஜ். ரைட்டு. அந்த கிட்டார் மியூசிக்லேருந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாட்டுன்னு சொல்லி கிட்டார் சொல்லியிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். அந்த மாதிரி ஏதாவது 1-2 பாட்டு உண்மையிலே என்ன பாட்டு உங்களை இன்ஸ்பயர் பண்ணி கிட்டாருக்குள்ளே எடுத்துகிட்டு போச்சு? என் இனிய பொன்னிலாவே சார், முதல் கிட்டார் சாங் இன்ட்ரடக்ஷனே அதுதான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இளையநிலா பொழிகிறதுல வர கிட்டார் லீடு வந்து அங்கே தான் சார் எல்லாமே ஆரம்பம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம பாடுற மாரி ரொம்ப ஈஸி கார்ட்ஸோட ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்கள், முதல் நாள் இன்று, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, இதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக டிஃபிகல்ட் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பாடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாடல்கள். ஓகே ஓகே, வெரி குட். இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி. எஸ் சார். ரைட், வெரி குட். அப்புறம் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் பேஸ்டாக கேட்டாங்களா உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்டில் ஆந்திரபாலஜியில்? கேட்டாங்க சார், அதுவுமே அப்ளைடாக தான் கேட்டாங்க. இப்போ நீ டெல்லிக்கு வந்திருக்க, ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட்டாக எங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு நினைக்கிற, இதுதான் கேள்வியாக கேட்டாங்க. கர்வியா சவுத் அண்ட் ரக்ஷாபந்தன், இது ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் இன்சைட்ஸ் கொடு, இது 2 பற்றியும் அப்படின்னாங்க. இது 2 ஆந்த்ரோபாலஜி கேட்டாங்க சார். அதை தாண்டி வேறு எதுவும் என்ன அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நான் என்ன சொன்னேன்னா, இப்போ 2த்துலேயுமே வந்து பெண்கள் மையத்தில் இருக்காங்க. பெண்கள் ஆண்களுக்கான வெல்பீயிங்காக
விஷ் பண்ணி ராக்கி கட்டுறாங்க, விஷ் பண்ணி அவங்க விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது அந்த நம்ம இந்தியன் சமூகத்தில் உள்ள ஒரு பவர் ரிலேஷன்ஸ் அந்த இம்பேலன்ஸை காட்டுது சார் அப்படின்னு சொன்னேன் சார். ஓகே. இப்போ நீங்கள் உங்களுடைய மொத்த ஜேர்னிலையும் நீங்கள் இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 10வது அட்டம்ப்ட். ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து இன்னும் முன்னொரு அட்டம்ப்ட் உங்கள் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது இன்னொரு வாட்டி எழுதலாம். எஸ் சார். இப்போ வந்து நீங்கள் 2 வாட்டியுமே உங்களுக்கு ஐஆர்எஸ் தான் கிடைச்சிருக்கு. போன வாட்டி ஐஆர்எஸ் தான் கிடைச்சிருக்கு, இந்த வாட்டி தான் உங்கள் ரேங்க் அடிப்படையில் பார்க்கும்போது 600 சம்திங் இல்லையா? 784 சார். 784. 784. ஓகே, 700 சம்திங். 955 பேர் எழுதுனதில் உங்களுடைய ரேங்க் இது வந்திருக்கு. எஸ் சார். ஓகே. ஸோ இந்த இதில் வரும்போது உங்களுக்கு ஐஆர்எஸ் சர்வீஸ் இந்த வாட்டியும் கிடைக்கும். போன வாட்டி வாங்கின சர்வீஸ் தான் இப்போ வாங்குவீங்க. எஸ் சார். ஸோ இப்போ வந்து திரும்ப நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. ஆமாம் சார். எழுதும் பொழுது உங்களுக்கு ஐஏஎஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக இப்போ எனக்கு தெரிஞ்சு 12வது அட்டம்ப்டில் வாங்கினவங்க கூட இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த சஸ்டைன்ட் எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ் சார். நிச்சயம். என்னதான் எக்ஸ்போஷர் இருந்தாலும் தெர் ஆர் சம் ஃபேக்டர்ஸ். அந்த கொஷின் எப்படி வருது, இது வந்து சிலபஸ் வந்து வாஸ்ட், காம்படிஷன் ஆல்சோ வெரி இன்டென்ஸ். எஸ். ஸோ அதனால் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சந்திக்கும் பொழுது உங்கள் எல்லா மெடிக்கல் சயின்ஸில் போனீங்க, ஒரு 5-6 பேர் போனீங்க. அப்போ வந்து நம்ம உங்களை வந்து நாங்கள் ஆர்கியாலஜியில் மீட் பண்ணோம். ஆர்கியாலஜி கமிஷனர் விஜயேந்திரன் சார் இருக்கும்போது அங்கே வந்து எல்லாரும் மீட் பண்ணோம். எஸ் சார். அப்போ போனதில் சிவசக்திவேல் வந்து ஐஏஎஸ் ஆனார். ஆமாம் சார். இப்போ உங்கள் பேட்ச்மெண்ட்லாம் அப்போ ஐஏஎஸ் ஆகி நம்ம ஒரு 5-6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது திரும்பவும் அந்த சிவில் சர்வீஸ், ஏன்னா அப்போ வந்தவங்க எல்லாருமே இப்போ வேறு வேறு இதில் செட்டில் ஆகிட்டாங்க. பட் நீங்கள் சஸ்டைன்டாக ஓடிட்டே இருக்கீங்க. எஸ் சார். அது பெரிய விஷயம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஓடுறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் நினைக்கிறீங்களா, எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா? எனக்கு இந்த அரசு வேலைக்கு நான் வரல, அந்த மக்களோட நான் திரும்பி போய் வேலை பார்க்கல அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல சார். சஸ்டெயின் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு இப்போ திரும்பி பார்க்குறப்ப தான் 11 வருஷம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கே ஒழிய, அந்த டைமில் இன்னும் ஒரு வருஷங்கிறது தான் இருந்துச்சு சார். அப்புறம் 2019 இன்டர்வியூவும் போயிட்டு வந்துட்டோம். சரி, நம்மளால் முடியும்னு தெரியுது. என் வாழ்க்கையில் நான் என்னவா ஆகணும், என்ன என் பணியாக நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. அரசு பணிக்கு வந்ததுக்கப்புறம் அது இன்னும் எனக்கு அதிகமாக தான் ஆகுது அந்த வேட்கை. அதனால் அது அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் சார். குடும்ப சூழ்நிலை அமையணும், பொருளாதார சூழ்நிலை அமையணும், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிற தெளிவு இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே அந்த சஸ்டைனிங் கஷ்டம் தான் சார். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற முடிவாக எடுத்துக்கணும். என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சார் நான் சொல்லுவேன். அவங்கவுங்க சப்போர்ட். நம்ம உங்கள் மனைவி கூட உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிச்சயமாக. இந்த மாதிரி அவங்களோட இது வந்து கோல் செட் பண்ணிட்டு போகிறது தான். எஸ் சார். வெரி குட். இப்போ வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்டு நீங்கள் இதெல்லாம் படிக்க தவிர எத்திக்ஸ் அண்டு இது ரெண்டுமே சிசெட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லா இதுலேயுமே சிசெட் எப்பயுமே எனக்கு எளிதாக தான் சார் இருந்துச்சு. எளிதாக தான். ஓகே. நீங்கள் எதில் உங்களுக்கு நல்ல ஸ்கோரிங் வரும், காம்ப்ரிஹென்ஷனா அல்லது இதுவா குவான்ஸா? காம்ப்ரிஹென்ஷன் தான் சார் எனக்கு ஸ்ட்ராங் சூட்டு. ஓகே. நான் அதை மட்டுமே நம்பி நான் போயிடுவேன். அப்படியா? ஆமாம் சார். எப்பயுமே அது நியூஸ் பேப்பர் ரீடிங் ரெகுலராக பண்ணுவீங்களா? ரெகுலராக பண்ணுவேன் சார். ஆனால் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கான டைம் எனக்கு இருக்கிறதே 4 மணி நேரம்னா அதில் என்னால் 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் கொடுக்க முடியல. ஸோ கம்பலேஷன்ஸ் நான் ப்ரிப்பரேஷன் அந்த எண்ட் ஆஃப் த இயரில் பண்ணிடுவேன். ஆனால் அப்போ உட்காந்து எல்லா எடிட்டோரியலும் அதுக்கு ரிலேட்டடாக நான் எடிட்டோரியல் எல்லாமே படிச்சிருக்கேன் சார் ஹிந்துவில். ஜென்ரலி நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்கை சஜஸ்ட் பண்ணும்பொழுது 2 காரணங்களுக்காக சொல்கிறோம். ஒன்று கரண்ட் அஃபேர்ஸுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கம்பைலேஷனில் கூட படிச்சுக்கலாம். பட் நியூஸ் பேப்பர் ரீடிங் ரெகுலராக இருந்ததுன்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சிசெட்டில் எளிதாக இருக்கும், ஃபாஸ்ட் ரீடிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் ரெகுலராக இல்லாட்டாலும் அதை வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் உள்ள பேஸ் காரணம் எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ் இது நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படித்தது அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் லைடு ஃபார் இங்கிலீஷ் லேர்னிங் அப்படிங்கிறது முன்னாலே இருந்ததுங்கிறத எடுத்துக்கலாமா? ஸ்கூல் தான் சார் நான் நினைக்கிறேன். அந்த அதுபோக உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் உண்டு, நாவல்ஸ் அதெல்லாம்? ஆமாம், நான் ஃபிக்ஷன் படிப்பேன் சார். என்னென்ன படிச்சிருக்கீங்க முக்கியமாக? இப்போ ரீசெண்டாக பாட்டுன்னு அம்பேத்கருடைய சுயசரிதை அசோக் கோபால் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இப்போது அதுக்கு முன்னாடி ஹவு பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைடுன்னு நீரஜா அவங்களுடைய புக் படிச்சுட்டு இருந்தேன். இதுதான் சார் லேட்டஸ்ட்டாக படித்தது. இது டாவின்சி கோட் சொன்னீங்க, அது மாதிரி வேறு என்ன நாவல்ஸ் படிச்சிருக்கீங்க? நாவல்ஸ் நான் அதிகம் படிக்கிறது இல்லை சார். ஆல் த லைட் வி கெனாட் சீன் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் பேஸில் ஒரு நாவல் படித்தேன். அது ஒன்று தான் நம்ம நாவல்னு படித்தது. டாவின்சி கூட நான் மூவி பார்த்தது சார், படம் தான். படம் தான். ரைட். மற்றபடி இப்போ உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்ட்டு, அல்லது உங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். நான் கல்லூரியில் இருக்கும்போது எங்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வந்து டாக்டர் தாரேஷ் அகமது சார். அவர் அங்கே இருந்தப்போ 2 வருஷம் அந்த மகப்பேறு இறப்பு சதவிகிதம் வந்து 0ல் இருந்துச்சு. அது இருக்க முடியுமான்னு கூட சிந்திக்க முடியாத அளவு அது நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியந்த ஒரு ஃபீட் சார் அது. அந்த கவர்னன்ஸ்லேயும் அம்மா அப்பாவும் ஸ்கூலில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனால அவங்களும்
அவரை ரொம்ப வியந்து பேசுறது. ஸோ அப்பையிலேருந்தே அவர் மேலே எனக்கு அவரால் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சார். அப்புறம் மாபெரும் சபேதனில் விகடனில் வரப்போ படிப்பேன் சார். அது பாட்காஸ்ட்டாக வந்தப்பையும் கேட்டேன் சார். அது ரொம்ப ஒரு உத்வேகம் இருக்கும் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான இன்ஸ்பைரிங்கான ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை எப்போ பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அந்த விதத்தில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பெரியப்பா இருந்தாங்க அந்த சர்வீஸில், அதனால் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம், உங்களை இன்ஸ்பயர் ஆகிறது அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸை கொடுக்குறதா இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன கொடுப்பீங்க சார்? முக்கியமாக யூபிஎஸ்சி வந்து நம்ம ஸ்கூல் காலேஜில் இருக்கிற பாடத்திட்டம் அந்த எக்ஸாமை தாண்டி ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸாம் சார். அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவை. அதுக்கு கைடன்ஸ் ரொம்ப அவசியம். எனக்கு இவ்வளோ நாள் ஆனதுக்கே வந்து இந்த ஏர்லி டேஸில் நான் ப்ராப்பர் கைடன்ஸை தேடி போகல, தவறான இடங்களில் போய் கோர்ஸ் சேர்ந்தேன். இந்தமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் பர்சனல் வாழ்க்கையிலையும் நம்ம சில தியாகங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இது ஒரு எக்ஸாம் வந்துருச்சுன்னா அதுக்கு முழு எஃபர்ட், அது இட் டிமாண்ட்ஸ் அ லாட் ஆஃப் டைம் சார். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கைடன்ஸை தேடி நம்ம தான் சார் போகணும். இந்த இடத்த தேடி அவங்க தான் வரணும், நம்ம வீட்டுக்கு போக முடியாது. ஸோ அந்த கைடன்ஸை தேடி எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக நேரில் போகணும். பர்சனல் லைஃப்பில் அந்த கனவுக்காக தியாகம் செய்ய ரெடியாக இருக்கணும் சார். கொஞ்சம் ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட இன்டர்வியூட நிறைவுக்கு வருவோம். நேர்காணலோட நிறைவுக்கு. மதன் வர்மா பேர், உங்கள் பேர் வித்தியாசமாக இருக்குது. அது என்ன ஒரு நார்த் இந்தியன் டச்சோட பேர் அப்பா அப்பா வச்சாங்களா? என்ன பேருக்கு என்ன வர்மாவுக்கு எப்படி வந்தது? வர்மா வந்தது வந்து அருள்மொழிவர்மன் ராஜராஜன் சோழனோட பேரில் இருந்தான் சார். அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக அந்த வர்மாங்கிற பேர் பெங்காலில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறப்போ சரி ஒரு ஆல் இந்தியா ஒரு அப்பீல் இருக்கணும்னு அப்பா அப்பயே ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு வச்சது தான் சார். பேரை பற்றி எதுவும் கேட்டாங்களா? தமிழ்நாட்டிலேருந்து மதன் வர்மா வந்திருக்காங்க இன்டர்வியூவில் எதுவும்? இல்லை சார், இன்டர்வியூவில் கேட்கல, மார்க் இன்டர்வியூவில் கேட்டாங்க. ஏன்னா போன போர்டும் சஞ்சய் வர்மா, அதனால அவர் அதை பெருசாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ மதன். உங்களுடைய எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது பிஸியாக இருப்பீங்க. அதில் நேரம் ஒதுக்கி அடுத்த படித்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு உதவ வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார்.